எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி லஞ்சுக்கு முட்டையை வேக வச்சது ஒரு குத்தமாங்கிற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி அவர் முட்டையை பார்த்தோன்னே எனக்கு முட்டை பஃப் சாப்பிடணும் போல் இருக்கேன்ட்டாருங்க. சரி பேஸ்ட்ரி ஷீட்டை வாங்கிட்டு வாங்கன்னா எனக்கோ வேலை இருக்குது, சாயங்காலமாக போய் வாங்கிட்டு வரேனாரு. அதுதான் அவர் செஞ்ச மிஸ்டேக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு 11 மணி டு 5 மணி வரைக்கும் டைம் கொடுத்துட்டாங்க. நம்ம ஏன் இந்த பேஸ்ட்ரி ஷீட்டை ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மூலையில் இருக்க ஷெல்ஃபில் இந்த மைதா மாவோ பாவமாக ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்குதுங்க. சரி வாசாமின்னு இன்றைக்கி அதையும் எடுத்தாச்சுங்க. பட்டர் தேடினா பட்டர் தான் இருக்காது, ஏன்னா நேற்று நெய் காய்ச்சியாச்சு. இருந்ததோ பிளான் பேஸ் பட்டர். அதையும் பயன்படுத்தி எனக்கு தெரிஞ்ச மாதிரி இப்படி ஒரு ஃபோல்டு அப்படி ஒரு ஃபோல்டுன்னு பண்ணி இந்த ப்ராசஸ் ஒரு 5-6 தடவை போகுங்க. அதுக்குள்ளே நம்மளுக்கு வயிறு பசிக்குமே. சுட சுட நல்லா அரிசி பருப்பு சாப்பாடு, உருளைக்கிழங்கு பொரியல், ஊறுகாய், நெய் இல்லாமல் எப்படிங்க லஞ்சோ ரெடி. வாங்க திருப்தியாக சாப்பிட்டுட்டு போகலாம். நம்ம பண்ணது பேஸ்ட்ரி ஷீட் மாதிரி தான் வருமானே தெரியலைங்க. ஆனாலும் உள்ள ஸ்டஃபிங்கெல்லாம் பிரம்மாண்டமாக பண்ணும் இல்லைங்க. அதனால் வெங்காயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு, அப்புறம் மிளகாய்த்தூள், தனியாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கி வச்சாச்சுங்க. பேஸ்ட்ரி ஷீட்டும் ஒரு 5-6 தடவை ப்ராசஸ்க்கு அப்புறமா நம்ம எடுத்து கட் பண்ணி அழகாக தான் வந்துச்சு. ஆனால் லேயரை காணோம். சரி ஆனதாச்சு வச்சாச்சு, வாங்க கடைசி எண்டு வரைக்கும் முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு இந்த பஃப்ஸ் மாதிரி ஃபோல்டிங்லாம் பண்ணி எக் வாஷ்லாம் கொடுத்து பேக்கும் பண்ணி எடுத்தாச்சுங்க. வெளியேருந்து பார்க்கறதுக்கு என்னமோ முட்டை பஃப்ஸ் மாதிரி தாங்க இருக்குது. ஆனால் பஃப்ஸ்னா கடிச்சா அப்படியே தெரிச்சு உழுகணுங்க. ஆனால் இந்த பஃப்ஸ் என்னமோ கடிச்சா எல்லாம் பொடிஞ்சு உளுந்துருச்சு. பிஸ்கெட் டெக்ஸ்சர் வந்துருச்சுங்க. கொஞ்சம் பட்டர் அதிகமாக பயன்படுத்தினாட்டிருக்கு. டேஸ்ட் நல்லா தாங்க இருந்தது. அடுத்த தடவை கரெக்டாக பண்ணுறேன், வந்தோன்னே ரெசிபியை ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.